ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வருகிற தமிழ் புத்தாண்டு பற்றி நாம் பார்க்கலாம். வருகிற தமிழ் புத்தாண்டு அதை பற்றி முக்கியமான சில விஷயங்களை பார்த்து விடலாம். முக்கியமான அம்சங்கள். முதலில் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு இதுக்கு பேர் என்னென்னா பராபவ வருஷம் என்று பேர். பராபவ ஆண்டு. மொத்தம் 60 ஆண்டுகள் உள்ள தமிழ் ஆண்டுகள். 60 ஆண்டுக்கு 60 பேர் உண்டு. இப்போ வருகிற ஆண்டுக்கு பேர் பராபவ ஆண்டு. மிக சிறப்பான ஒரு ஆண்டு. கலியுகம் தொடங்கி 5127 வருஷம் முடிஞ்சிருக்கு. இப்போ வருகிறது 5128வது வருஷம் பராபவ ஆண்டு. கலியுகம் மொத்தம் 4,32,000 ஆண்டுகள். அதில் 5127 கடந்துள்ளோம். ஜஸ்ட் 1.1% தான் இருக்கும். அதுக்குள்ளே அவ்வளோ கொடுமை இருக்குது, கலியின் கொடுமை. சரி, இந்த பராபவ ஆண்டுக்கு என்னென்ன சிறப்புகள் அதை பற்றியும் பார்த்து விடலாம். அதாவது பராபவ ஆண்டுன்னா மொத்தம் 60 ஆண்டு சொன்னேன். 60 ஆண்டுக்கு 60 வெண்பா. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வெண்பா இருக்கும். அந்த வெண்பா பார்த்தாலே போதும். சரி, இந்த வருஷம் நல்ல செழிப்பாக இருக்கும், இந்த வருஷத்தோட பலன் இதுதான் நமக்கு கணிச்சிடலாம். அந்த அளவுக்கு அந்த பாசுரங்கள் அந்த வெண்பா இருக்கும். அந்த வெண்பா இந்த பராபவ ஆண்டுக்கு என்ன வெண்பான்னா, மிக்க பராபவத்தின் மேதி நீர் பின் மழையாம், தக்க பசுக்கடு அழைக்குமே, இக்கு பலிக்காது, 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் என்பது மிக சிறப்பான ஒரு வெண்பா. இதன் பொருள் என்னென்றால், பராபவ வருடத்தில் பின் மாதங்களில் மட்டுமே மழை உண்டு. மழை இருக்கு, ஆனால் பிற்பகுதியில் நல்ல மழை பெய்யும். பசுக்கள் செழிக்கும், பால் வளம் சுரக்கும், எல்லா மக்களும் செழிப்புடன் வாழ்வார்கள். பல்லுயிர்களும் எல்லா சகல ஜீவராசிகள் நோய் நொடிகளின்றி இன்பமாகவே வாழும் என்பது இந்த ஆண்டின் வெண்பாவின் பொருள். மிக சிறப்பாக அமைந்துள்ளது இந்த வருகிற பராபவ ஆண்டு. சரி, இந்த ஆண்டு எப்போ பிறக்கிறது என்பதை பார்த்து விடலாம். அதாவது ஆங்கில தேதியை போல் இரவு 12 மணிக்கெல்லாம் பிறக்காது. இது மாதம் பிறக்கிறதெல்லாம் இல்லை, சூரியனோட நகர்வு அதை அடிப்படையாக வைத்து தான் கணக்கிடப்படுகிறது. சூரியன் நகர்வு தான் முக்கியம். ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி போகும்போது மாதம் பிறக்கும். அதுபோல் மேச ராசி அஸ்வினி 1ஆம் பாதம் சூரியன் நுழையும் போது வருஷம் பிறக்கும். அது எப்படி என்று நாம் பார்த்து விடலாம். அதாவது எப்படின்னா, சொஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14 ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை காலை 9:32 மாதம் பிறக்கிறது. ரிஷப லக்னத்தில் பிறக்கிறது. சிம்ம நவாம்சையில் மங்களகரமான பராபவ வருஷம் பிறக்கிறது. மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது. எல்லா வகையிலும் பார்க்கலாம். ஒன்றா பார்த்து விடுவோம். அதன் பிறகு மக்கள் பார்ப்பது என்னென்றால், இந்த கிரகங்களின் பயிற்சி. கிரக பயிற்சின்னு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பேச்சு, இதை முக்கியம் பார்ப்பாங்க. சனி பேச்சினாலே ஒரு பயம் வந்துவிடும். இந்த வருஷம் திருக்கணிதப்படி சரி, வாக்கியப்படி சரி, சனி பேச்சு என்பது கிடையாது. ரெண்டாவது பார்த்தோம்னா குரு பேச்சு பார்த்துலாம். குரு பேச்சு எப்போ நடக்குதுன்னா, ஜூன் 1ஆம் தேதி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 நைட்டு தான். திங்கட்கிழமை இரவு 1:50 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். அங்கே ஒரு 6 மாதம் இருக்கிறாரு. 31 அக்டோபர் வரை அங்கே இருக்கிறாரு. 31 அக்டோபர் 2026 சனிக்கிழமை பகல் 12 மணி 2 அதிசாரகதியாக குரு பகவான் அதிசாரகதியாக கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார். 2வது இதோட இதெல்லாம் பேச்சில் அது வக்ரகதி அதிசாரகதி பிறகு தான். பேசிங்கிறது ஜூன் 1 தான். அதன் பிறகு பார்த்தோம்னா அங்கே ஒரு 3 மாதம் இருக்கிறாரு. இங்கே
சிம்ம ராசியில் 24 ஜனவரி 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு வக்ரகதியில் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு திரும்புகிறார். இது குரு பேச்சு. இப்போது ராகுகேது பேச்சு பார்த்துடலாம். ராகுகேது பேச்சு வந்து டிசம்பர் 5, 2026 5/12/2026 சனிக்கிழமை இரவு 10:33க்கு ராகு பகவான் கும்ப ராசியில் இருந்து மகர ராசிக்கு வருகிறார். அதுபோல் கேது பகவான் சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு செல்கிறார். இது எப்படின்னா ரிவர்ஸில் வரும். மற்ற கிரகங்கள் முன்னோக்கி செல்லும், இது ரிவர்ஸில் வரும். அதனால் கும்பத்திலிருந்து மகரம், சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போகிறாங்க. ராகு கேது பார்த்தாச்சு, குரு பேச்சு பார்த்தாச்சு, சனி பேச்சு கிடையாதுன்னு பார்த்தாச்சு. இந்த வருஷம் ரொம்ப பெருசாக ஒன்றும் பேச்சு அதிகமாக இல்லை, ஏன்னா சனி பேச்சு கிடையாது. அதன் பிறகு மக்கள் பார்ப்பது என்னென்றால் கிரகணங்கள் எப்படின்னா இந்த வருஷம் வந்து 4 கிரகணங்கள் வருது. மொத்தம் 4 கிரகணம், 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம், 4மே இந்தியாவில் தெரியாது. அதன் பிறகு இந்த வருஷம் மொத்தம் பார்க்குறது வந்து எப்படி இருக்கும் அதை பற்றி நாம் பார்த்து விடலாம். அதாவது ஆதாயம் எப்படி, விரயம் எப்படி. இந்த வருஷம் ஆதாயம் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, விரயம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆதாயம் 53, விரயம் 56. அதனால் செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாகும், ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஆரோக்கியம் அனாரோக்கியம் பார்த்தோம்னா ஆரோக்கியம் நல்லா இருக்குது, மக்கள் நல்லபடியாக இருப்பார்கள், நோய் நொடியின்றி வாழ்வார்கள். அதான் அந்த வெண்பாவில் வந்தது. ஆரோக்கியம் அதிகமாக இருக்குது. அதுபோல் சுகம் துக்கம் பார்த்தா சுகம் துக்கம் ரெண்டுமே சமமாக இருக்குது. இது சுகம் 28, துக்கம் 28, எல்லாம் சமமாக இருக்குது. இந்த ஆதாயம் விரயம் என்பது ஆதாயம் அதிகமாக இருந்தால் நல்ல வருமானம் வரும், நல்ல செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னா மேஷம் விருச்சிகம் தனுசு மீன ராசிக்காரர்கள் ஆதாயம் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல செலவுகள் கம்மியாக இருக்கும், வருமானம் அதிகமாக இருக்கும். யாருன்னா மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம். ஆக ஆதாயம் விரயம் பார்த்தாச்சு, எல்லாம் ஓரளவு பார்த்தாச்சு. கிரகணம் இருக்கா இல்லையா பார்த்தாச்சு, கிரக பேச்சும் பார்த்தாச்சு. ஆக மொத்தமாக இந்த வருஷம் எல்லோருக்குமே ஒரு நல்ல அமைப்பாக அமைந்துள்ளது. விலைவாசி பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்திரமாக உயர்ந்து கொண்டே இருக்கும். தங்கம் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். கட்டுப்பாடுனா ஏறாமல் இருக்காது, ஏறும். ஆனால் இப்போ ஏறின மாதிரி கடன்னு ரொம்ப ஏறாது, அது கொஞ்சம் ஸ்திரமாகவே இருக்கும். ஆக ரொம்ப சிறப்பாக தான் இந்த வருஷம் அமைந்துள்ளது. சித்திரை மாதம் 1/9/32 வருஷம் பிறகு ரிஷப லக்னத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆண்டாக அமைந்துள்ளது. அதன் பிறகு இந்த நவநாயகர் அதை பற்றி சுருக்கமாக பார்த்துக்கிட்டோம். நவநாயகர் என்பது ராஜா குரு தான் ராஜா வரார், மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன், அர்க்காதிபதி சந்திரன், மேகாதிபதி சந்திரன், 3 நடுதல் சந்திரன் தான் வரார். சஸ்யாதிபதி குரு, ரசாதிபதி சனி, நிரசாதிபதி குரு, தானியாதிபதி புதன், பசு நாயகர் எப்போவுமே கண்ணன் தான், கோபாலன் தான் வரார். ஆக ரொம்ப அருமையாக இந்த வருஷம் அமைந்துள்ளது. இந்த வருஷம் ஆலய பூஜைகளும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வங்கித்துறையெல்லாம் நன்றாக விருத்தி அடையும். மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கிறது. அதன் பிறகு நெல், கோதுமை, கடலை போன்ற தானியங்கள் அதிகமாக பயிராகும். மஞ்சள் நிற பொருட்கள் அபிவிருத்தியாகும். காலத்தே மழை பொழிந்து தெய்வ அனுகிரகத்தால் நல்ல செழிப்பாக இருக்கும். கசப்பு சுவையுள்ள பயிர்கள் நன்கு விருத்தி அடையும். கனக புஷ்பராகம் இது அதிகமாக பயன்பாட்டுக்கு வரும். தங்கம் விலை கட்டுக்குள் இருக்கும். தங்கம் வெள்ளி இவற்றின் வணிகம் அதிகமாகும். ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வருஷம் அதனால் இந்த வருஷம் கிரக பேச்சு எப்படி இருக்குமோ என்று நாம் அஞ்ச வேண்டாம். இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குமோ என்று அஞ்ச வேண்டாம். அனைத்து ராசிகளும் மிக சிறப்பாக அமைந்துள்ள ஆண்டு இந்த பராபவ ஆண்டு. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மங்களானி பவந்து.
மங்களம் உண்டாகட்டும் அனைவருக்கும்.